ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை, எந்தின் இடம்பிறை ஓடும் ஈற்றனை, நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை, புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே. அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். க்ஷேத்திரமே இன்று நாம் காண இருக்கக்கூடிய க்ஷேத்திரம். ஆ என்றால் பசு, ஆ அடுதுறை, பசுக்கள் நிறைந்த க்ஷேத்திரம், பசுக்கள் வழிபாடு செய்த க்ஷேத்திரம். பசுக்களை காப்பாற்றுவதற்காக ஆயனாக மாறிய திருமூலர் தங்கி இருந்து யோகத்தில் நின்று இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று திருமந்திரம் அருளிய க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம். இந்த திருவாவடுதுறையிலே எழுந்தருளியுள்ள பரமேஸ்வரன் மாசிலாமணி என்று போற்றப்படுகின்றார். இங்கே இருக்கக்கூடிய நந்தி மிக மிக பெரிய நந்தி. மயிலாடுதுறை என்கின்ற மாயூரம் க்ஷேத்திரத்திற்கும் குடமூக்கு என்று நாம் கண்ட கும்பகோணம் க்ஷேத்திரத்திற்கும் இடையிலே சாலை வழியிலே அமைந்துள்ளது இந்த க்ஷேத்திரம். திருவாவடுதுறை ஆதீனம் தமிழ் வளர்த்து கொண்டு விளங்குகின்ற இடம். திருமூலர் 10ஆம் திருமுறையை நமக்கு கொடுத்தவர். அவர் யோகத்தில் இருந்து யோகத்தின் காரணமாக தான் கண்ட காட்சிகளை ஒவ்வொரு பாடலாக 3000 பாடல்கள் இந்த ஸ்தலத்திலே இருந்து அருளினார். அந்த திருமந்திரம் என்று போற்றப்படக்கூடிய சைவர்களுடைய நூலான அப்பெருமையுடைய 10ஆம் திருமுறையாக அது போற்றப்பெறுகின்றது. இந்த திருவாவடுதுறை க்ஷேத்திரத்திலே எழுந்தருளியுள்ள சிவபெருமானை ஞானசம்பந்த சுவாமிகள் தன்னுடைய தந்தையார் நடத்தக்கூடிய யாகத்திற்கு இறைவன் பரமேஸ்வரன் பொருள் அளிக்க வேண்டும், நிதி கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். அவரிடமிருந்து நிதியை பெற்று தந்தையார் யாகம் செய்வதற்கு உதவுகிறார். திருஞான சம்பந்தருக்கு பெரு நிதி அளித்த ஸ்தலம். அந்த நிதி அவருக்கு அல்ல, அவருடைய தந்தையார் யாகம் புரிவதற்காக. யாகம் புரிவதனாலே பொதுமக்களுக்கு நன்மை ஏற்படுகின்றது. யாகம் செய்வதனாலே மழை ஏற்படுகிறது, நாட்டின் வளம் ஏற்படுகிறது. அவ்வாறு பொதுமக்களுக்கு நன்மை தரக்கூடிய யாகத்தை நிகழ்த்துவதற்காக தந்தையாருக்கு சிவபெருமானிடமிருந்து பொருள் பெற்று வாங்கி கொடுத்த ஸ்தலம் இந்த ஸ்தலம். இன்றைய உலகில் வாழ்கின்ற நாம் அனைவரும் பொருள் மீது ஓர் சிறப்பான பற்று கொண்டவர்களாகவே விளங்குகின்றோம். எல்லோரும் பொருளை எதிர்பார்க்கிறோம். அந்த திருஞான சம்பந்தர் பாடின அந்த தேவார பதிகத்தை நாம் பாராயணம் செய்தால் இறைவனுடைய அருளால் நமக்கும் நிச்சயமாக பொருளானது கிட்டும். திருஞான சம்பந்த சுவாமிகள் மிக அழகாக குறிப்பிட்டு பேசுகிறார். திருச்சிற்றம்பலம்
திருச்சிற்றம்பலம். கையது வீழினும் கழிவுறினும் செய்கழல் அடியதால் சிந்தை செய்யேன் கொய்யனி நறுமலன் கூடாய சென்னி மையனி மிடருடை மறையவனேன் இதுவோ எமை ஆடுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையேன் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே என்று பேசுகிறார். இது இந்த பதிகத்தில் 5ஆம் பாசுரம். இந்த பாசுரத்திற்கு ஒரு சிறப்பானது உண்டு. கையது வீழினும் கழிவுறினும், நம்மிடத்தில் பொருள் இருக்கிறது, அந்த பொருள் நம்மை விட்டு நீங்கிவிட்டாலும் அல்லது அது தொலைந்து விட்டாலும் செய்கழல் அடியதால் சிந்தை செய்யேன். பரமேஸ்வரா, திருவாவடுதுறையில எழுந்தருளியுள்ள அரணே, உன்னுடைய திருவடிகளை தவிர வேறு எதையும் நான் சிந்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லி வேண்டுகிறார். பொருள் கொடுக்குமாறு வேண்டுகிறார். இவர் வேண்டிய இந்த பாடலை நாம் முழு நம்பிக்கையோடு பாராயணம் செய்தார் நம்மிடம் உள்ள பொருள் கை தவறி தொலைந்தாலும் அல்லது பொருளை இழந்து விட்டாலும் மீண்டும் நமக்கு பொருளானது நிச்சயம் கிட்டும். பரிகார ஸ்தலங்கள் போல இறைவனுடைய அருள் பொருள் கிடைப்பதற்கு இது ஒரு உயர்ந்த பாசுரமாக இந்த பாசுரம் அமைகிறது. இதில் முதல் பாடலில் சொல்கிறார், இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் உணகழல் தொழுது எழுவேன். நாம் எப்பொழுதும் எந்த நிலையில இருந்தாலும் இறைவனை நாம் வழிபட வேண்டும், திருவாவடுதுறை அரணை வழிபட வேண்டும் என்பதை சொல்கிறார். எனக்கு துன்பம் வந்தாலும் சரி, அல்லது நான் தளர்ந்து போய்விட்டாலும் சரி, மனத்தளர்வு ஏற்பட்டாலும் சரி, எனக்கு நோயானது ஏற்பட்டாலும் இறைவனே உன்னுடைய பாதத்தை நான் தொழுது எழுவேன் என்று. எனவே எப்பொழுது நமக்கு துன்பங்கள் நேருகின்றனவோ அப்பொழுதெல்லாம் அந்த திருவாவடுதுறையில இருக்கக்கூடிய இறைவனை பற்றினால் நிச்சயம் அந்த துன்பமானது நீங்கும்.